வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிஷினை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணி பராமரிக்கிறது அப்படிங்கிறது தாங்க பார்க்குறோம். இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது தான் நல்லா இருக்குங்க. இல்லைனா சவுண்டு வரும், பட்டக்குன்னு அடிக்கும். அந்த சுற்றுற இடமெல்லாம் காஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மூத்தாக போகாது மிஷின். அதனால நீங்கள் எப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது இது மாதிரி ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு கீழே எல்லாம் பாருங்கள், டஸ்ட்டு கீழே எவ்வளோ டஸ்ட்டு, நம்ம நீடில் உடஞ்சிருந்தா அந்த நீடில் அது இதுன்னு எல்லாமே கீழே ஸ்டோர் ஆகிருக்குங்க. அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு வேஸ்ட் ப்ரஷ் எடுத்து அந்த சைடில் ஏதாவது நீடில்ஸ் கூட உடஞ்சி மாட்டியிருக்கலாம். அப்புறம் அது மாதிரி நூல் இது மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் இது மாதிரி தட்டி விட்டுங்க. இது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் க்ளீன் பண்ணி ஆயில் விட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக போகும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நல்லா இருக்குங்க. பெடல் மிஷினாக இருந்தாலும் பெடல் பண்ணும்போது அப்போவும் நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும். பெடல்லையும் நீங்கள் ஆயில் விட்டுக்கணும். இப்போ நம்ம மோட்ரு ஃபிட் பண்ணுறதுனால மிஷினில் மட்டும் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி அந்த ஸ்க்ரூவை நீங்கள் கட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு டூல்ஸ் இல்லைன்னா நம்ம பாபினவே வச்சு நீங்கள் இது மாதிரி கழட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது துணியில் இருக்கிற பிசுறு, அந்த பஞ்சு இதெல்லாம் போய் அதிகமாக சேர்கிற இடம் அதுதாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே நம்ம ப்ரஷ்ஷில் வச்சு இது மாதிரி நல்லா ஊதி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டஸ்ட்லாம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதுலேயும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு இருக்குதுன்னு பாருங்கள். அதில் இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆயில் விடுங்க. நீங்கள் ரொம்ப அதிகமாக தைக்கிறதா இருந்தால் நீங்கள் வீக்லி இது மாதிரி கழட்டிட்டு க்ளீன் பண்ணுங்கள். இல்லை கம்மியாக தான் ஸ்டிச் பண்ணுறேன்னா நீங்கள் அந்த லைட்டாக மேலே தூக்கி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோலில் மட்டும் நீங்கள் ஆயில் விட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் கழட்டிட்டு, நம்ம அதிகமாக ஸ்டிச் பண்ணும்போது வந்து டஸ்ட்டு வந்து உங்களுக்கு அதிகமாக ஃபார்ம் ஆகும். அதனால நீங்கள் க்ளீன் பண்ணிக்கங்க. இதில் நூலெல்லாம் அங்கே பாருங்கள் சிக்கி இருக்கும், அதெல்லாம் பார்த்து அந்த பாபின் கேஸ் மாற்றோம்ல அதில் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இது மாதிரி டஸ்ட்லாம் விழுந்ததுக்கப்புறம் எல்லாம் நீட்டாக தொடச்சி விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் விடணும். எங்கே விடணும் அப்படின்னா நமக்கு மிஷின்லேயே மேலே ஹோல் கொடுத்துருப்பாங்க, அதில் பாருங்கள் ஆயில்னு போட்டிருப்பாங்க. ஒரு 2 ட்ராப் விடுங்க. அது கீழே இறங்குதான்னு பாருங்கள். இறங்குனதுக்கப்புறம் மறுபடியும் இறங்குச்சுன்னா நான் இறங்கிடுச்சு அப்படின்னா இன்னொரு ட்ராப் விடுங்க. இல்லைனா கீழே அது வேஸ்ட்டாக தான் போகும். இது மாதிரி நீங்கள் தொடச்சிருங்க. அப்போ தான் மிஷினில் கீழே வடிய ஆரம்பிச்சிரும். இல்லைனா அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் 2 ட்ராப் ஃபஸ்ட்டு விட்டுக்குங்க. அப்புறம் அந்த பெரிய ஹோல்லையும் விடணும். இது மாதிரி நம்ம விட்டு மெயின்டைன் பண்ணும்போது வந்து நம்ம மிஷின் ஸ்மூத்தாக போகுங்க. இல்லைனா பட்டக்குன்னு நமக்கு சவுண்டு வர ஆரம்பிக்கும். பெடல் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த வீல் எந்த இடத்துல ரோல் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம 4-5 ட்ராப் விட்டோம்னா ரோல் ஆகும், நல்லா ஸ்மூத்தாக போகும். அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் எல்லாம் ஆயில் விட்டுட்டு இது மாதிரி நீங்கள் எப்பொழுதும் சாயந்தரமாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுக்குங்க. விட்டதுக்கப்புறம் அது நைட் ஃபுல்லாக நல்லா ஊறி இருக்கும். நம்ம அடுத்த நாள் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா இருக்குங்க. இப்போ நீங்கள் இது மாதிரி தூக்கி விட்டுட்டு பெடலை சுற்றுங்க. பெடலை நீங்கள் சுற்றும் போது எங்கே மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல எல்லாம் நமக்கு ஆயில் தேவைப்படும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம மூவ் ஆகிறதுனால அந்த இடம் காஞ்சு நமக்கு ஒரு மாதிரி துரு ஏற ஆரம்பிச்சிடும். அதனால அங்கே ஆயில் எப்பொழுதும் விட்டுட்டு இருக்கும்போது தான் நமக்கு ஸ்மூத்தாக போகுங்க. இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் இது மாதிரி நீங்கள் தெரியலனா இது மாதிரி 1க்கு 2 வாட்டி சுற்றி விட்டுட்டு நீங்கள் பார்த்து பொறுமையாக இதில் விடுங்க. எல்லா பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு ட்ராப் விட்டிங்கனாவே போதுமுங்க. இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பாபின் கேஸ்குள்ளேயும் நல்லா விட்டுட்டு நைட் ஃபுல்லாக அது நல்லா ஊறி இருக்கணுங்க. அது மாதிரி பாபின் கேஸ்லேயும் நீங்கள் ஆயில் விட்டு நைட் ஃபுல்லாக ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா ஒரு வர துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்மூத்தாக போகும். இப்போ பாருங்கள், விட்டதுக்கப்புறம் இது மாதிரி ரோல் பண்ணி விடுங்க. அப்போ அந்த ஆயில் வந்து நல்லா உள்ளே இறங்கி இருக்கும். இது மாதிரி ஒரு 2 ரோல் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா ரோல் ஆகிடுங்க. அப்போ நல்லா நமக்கு வந்து ஆயில் வந்து நல்லா உள்ளே இறங்கி ஸ்மூத்தாக கொடுக்குங்க. இதுவே நீங்கள் பெடல் மிஷின்லாம் இருந்தால் பெடலில் நீங்கள் அமுத்தும் போது எந்தெந்த இடத்துல ரோல் ஆகுதோ அங்கேயும் நல்லா 2-3 ட்ராப் விட்டுக்குங்க. இதுக்கு தேங்காய்யோட நீங்கள் மிஷின் ஆயில்னு கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதை விடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு பதம் கொடுக்காது. அதனால இது மாதிரி நீங்கள் மிஷின் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்க்ரூவை நல்லா போட்டு டைட் பண்ணி வச்சுக்கலாங்க. இது மாதிரி ஃபுல்லாக நைட்டு நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பாபின் கேஸை நல்லா கொஞ்சம் தொடச்சிட்டு மிஷின்லேயும் அங்கங்கே ஆயில் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் நல்லா மேலாப்பில் மிஷினை நல்லா தொடச்சிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்மூத்தாக போகுங்க. இது பார்த்திங்கன்னா பிகினராக இருக்கிறவங்களுக்கு, புதுசாக நம்ம கற்றுக்குறோம் மிஷின் வாங்குகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து எப்படி மிஷினை பராமரிக்கிறதுன்னு தெரியாது. அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. இது கண்டிப்பாக பிகினராக இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி பாபின் கேஸ்லேயே 2-3 ட்ராப்ஸை நல்லா விட்டுட்டு நைட் ஃபுல்லாக ஊற விட்டுக்குங்க.
அப்போ தான் உங்களுக்கு வந்து நூல் வந்து அருந்து வராமல் மிஷின் வந்து ஸ்மூத்தாக போகும். இது வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது ஷேர் பண்ணுறேங்க. பாய்.